எப்படி பார்த்து பிடிச்சீங்க 3 குட்டி ஆடு? ஆடு 3 குட்டிங்க தான் பிடிச்சிருக்கு. நிறைய பேர் தேடுறாங்க 3 குட்டி ஆடு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. 3 குட்டி என்ன குட்டி? பக்கத்துல வைங்க மைக்க. 2 கிடா குட்டி, 1 பொட்டை குட்டி. ஆமா 2 கிடா குட்டி 1 பொட்டை குட்டி. குட்டி போட்டு எவ்வளவு நாள்ல இருக்கும்? 10 நாள் 15 நாள் இருக்கும். பல்லு எப்படி இருக்கு ஆட்டுக்கு? பல்லு இப்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன சொன்னாங்க, எப்படி கேட்டீங்க, எப்படி முடிஞ்சது? அது 23 ரூபா சொன்னாங்க. சரி, நாங்க 19 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். 23 சொன்னதா 19. சரி, என்ன அப்படி 3 குட்டி ஆடுல இறங்கிட்டீங்க? அது இந்த மாதிரி 3 குட்டி ஆடு வாங்கினா என்னென்ன லாபம்? ஒரு திட்டத்துல தானே வாங்கியிருப்பீங்க. ஆமா ஆமா, 3 குட்டினா அதோட வர்க்கம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மலமலன்னு பண்ணையாக்கலான்னு. ஆனா சந்தை நிலவரங்கள்லாம் எப்படி இருக்கு இன்னைக்கு? சந்தை நிலவரம் வந்து நல்ல குட்டி நல்ல விலைக்கு விற்கணும். நல்லா வீட்டுல நல்லா கவனிச்சு வளப்போட கொண்டு வந்தோம்னா அதுக்கு விலை நல்ல விலை தான். சரி, இன்னைக்கு ஆடுகள் வரத்து அந்த மாதிரி வரத்து அதிகம் தான், விற்பனை நல்லா தான் விற்கி. நல்ல குட்டியே நல்லா விற்கி. நல்ல குட்டி. வளர்ப்பு இல்லாம கொஞ்சம் வளர்க்க தெரியாம வெளியே விட்டு கொண்டு வந்த குட்டி அவ்வளவுக்குள்ள விற்கி. நல்லா வளப்பா கொண்டு வந்த குட்டி நல்ல விலைக்கு விற்கி. நல்ல வசமான இன்னைக்கு சந்தையிலே வந்ததுல ஒரு பெரிய கிடா ஒண்ணு பிடிக்கல. ஆமா, நம்மகிட்ட இந்த மாதிரி கடாய் தான் வரும். வாங்கி இருக்கதா விற்பனை கொண்டு போறீங்களா? இல்ல, கொண்டு வந்த வீட்டுல உள்ள கடாய். சரி, இப்போ கோயிலுக்கு ஒரு அண்ணனுக்கு வித்தாச்சு. சரி, கிடாவை பத்தி சொல்லுங்களேன். கிடாய் ஆட்டுக்கு ஆகும். சரி, புளியம்பூர் கடாய் ஆட்டுக்கெல்லாம் இந்த ஒரு கடாய் போட்டா போதும். நல்ல 3 கலர்ல இருக்கு. கொம்பு பின் கொம்பு, கால் நல்ல பருங்காலு, காய் அடிக்காத கிடா. பல்லு 6 பல்லு. பல்லு 6 பல்லு. சொன்ன விலை என்ன, கேட்ட விலை என்ன, கொடுத்த விலை என்ன? சொன்ன விலை 30 ரூபா சொன்னேன். சரி, 26 ரூபாய்க்கு கேட்டு கடைசி 27 ரூபாய்க்கு கோயிலுக்குன்னு கேட்டாங்க, கொடுத்துட்டேன். 27 இட மதிப்புனுக்குமா? அவங்களுக்கு 35 கிலோ விடாதுனே. தாராளமா இருக்கும். இது கூட சேர்ந்த கடாய் 36 கிலோ இருந்தது. அதனால நம்ம பார்த்ததுனால தெளிவா சொல்லுங்க. 4 குட்டியா? 3 தான் இருக்கு. அங்க ஒரு குட்டி போதும். என்ன ஒரே குட்டி பால்குடி குட்டியா வாங்கிட்டு போறீங்களா? மாடு வீட்டுல இருக்கு, பால் வாங்கிட்டு. அப்படியா? அந்த மாட்டுக்காரங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை வளர்க்குறீங்க. இது வேலை அதிகம் தானக்கா? எங்களுக்கு விவசாய வேலை தான், அதோட சேர்ந்து இது பார்த்து. இந்த குட்டி ஆடுகள் வாங்கி வளர்த்தா நமக்கு என்ன லாபம்னு கேக்குறேன். இது ஒரு 10 மாசம் வளர்த்தாதான் ஒரு பிரயோஜனமாகும். 10 மாசம் வளர்க்கணும். சரி, இது எவ்வளவு சொன்னாங்க, எப்படி கேட்டீங்க, எப்படி வாங்குனீங்க? 8000 ரூபாய் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 4 குட்டியும் சேர்த்து 2 குட்டி 2000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. சரி, நீங்க எப்படி வாங்குனீங்க? 7600. 7600. ஒரு 400 ரூபா தான் குறைக்க முடிஞ்சது. பாலுடி குட்டிக்கு விலை கிடையாது, நம்ம ஆசைக்கு தான் விலை. என்ன விலைக்கு முடிஞ்சது? நாங்க செம்பேட்டில இருந்து வரோம். சரி, எவ்வளவு ஆடுகள் வாங்கிருக்கீங்க இன்னைக்கு? ஆடு ஒண்ணுதான் நான் பிடிச்சிருக்கேன். ஒண்ணுதான் வாங்கிருக்கீங்களா? எப்போ வந்தீங்க சந்தைக்கு? எப்போ? 6 மணிக்கு வந்தோம். 6 மணிக்கு வந்தாச்சு. சந்தை முடியிற நேரம் 9 மணிக்கு கிளம்பியாச்சு. ஆமா, ஒரே ஒரு ஆடு. சினையாடா? பல்லு எப்படி இருக்கு? சினையாடு. சரி, 2 பல் போட்டிருக்கு. இதெல்லாம் ஈத்து எத்தனாவது ஈத்து இருக்கும்? ஒரு 2 ஈத்து 3 ஈத்து போட்டிருக்குமா? இன்னும் 2 3 ஈத்து போட்டிருக்கு. நம்ம போய் ஒரு 2 3 ஈத்துக்கு வச்சுக்கலாம். கலரே வித்தியாசமா இருக்க. அதுக்காக ரேட்டு கூட வரும். இது இப்படி கிடாய்கள் வந்து ஆடு பிடிச்சா இது 15 ரூபா போட்டு பிடிச்சிருக்கு. ஓ, 15. அவங்க சொன்னது 17 18 சொன்னாங்க. பிடிச்சது பிடிச்சிருக்கு. எண்ணெய் எல்லாம் செக் பண்ணுவீங்க? ஒரு சந்தையில நம்ம வாங்குறோம், ஏமாறாம இருக்கிறதுக்கு எண்ணெய் எல்லாம் பாப்பீங்க? பல்லு போட்டுக்கான்னு பாக்கணும். சரி, இருக்கா வயசான ஆடுனா கொஞ்சம் களைஞ்சிருச்சு என்னன்னு பார்த்து. பல்லு காலு எல்லாம் மூச்சலி வடிதா? ஆமா, இருக்காங்களா என்னன்னு பார்த்து. எதுக்காக வாங்கிருக்கீங்க? என்ன விலைக்கு முடிஞ்சது? கோயிலுக்கு வாங்கியிருக்கேன். மொத்தம் 4 ஒரு கிடாய் ஒண்ணு 20 ரூபா. ஒரு கிடாய் ஒண்ணு 20000. ஆமா, 4 2 8. ஆமா, 1 லட்சத்துக்கு 20000 கம்மி. ஆமா ஆமா ஆமா. ஒரே வியாபாரத்தை வாங்கிட்டீங்களா? எப்படி? ஒரே வியாபாரத்தை தான். கருப்புசாமி கோயிலுக்கு போகுதுன்னு. ஆமா ஆமா. எப்படி எதிர்பார்த்த மாதிரியே நடந்துச்சா? எப்படி விலையிலையும் நடந்துச்சு. கன்னி ஆடுல இது வந்து பால் கன்னி. ஆமா, 2 பொட்டையா கிடாவா? கடா ரெண்டுமே கிடா. 2 கிடா. எல்லாரும் இந்த சந்தையில வந்து கரும்போரு செம்போரு அந்த மாதிரி போராடுகள்லாம் வாங்குறாங்க. நீங்க கன்னி ஆடை செலக்ட் பண்ணிருக்கீங்களா? சென்டிமெண்டா? எப்படி உங்க ஊருக்கு தான் செட் ஆகுமா? இதான் செட் ஆகும். என்ன ஊர் இது? ரெண்டும் சேர்த்து 13500. ஏதாட்டு விலை குறைக்க முடிஞ்சதா வியாபாரிட்ட? என்ன தேவைக்காக? கோயிலுக்கா? கோயிலுக்கு இல்ல, நாளைக்கு விசேஷம். வீட்டு விசேஷத்துக்கா? சரி, இட மதிப்பு எதுவும் பாத்தீங்களா? எப்படி சொன்ன விலை என்ன, கேட்ட விலை என்ன, முடிஞ்சது என்ன? சொன்னது 26. சரி, வாங்கினது 22. 26 சொல்லி 22. 17 சொல்லி 15. நல்ல நிற சினை ஆடு, பல்லு நல்லா இருக்கு. ஆனா எவ்வளவு ஆடுகள் வாங்கிருக்கீங்க? நம்ம இப்போ 8 ஆடு கிடா குட்டி வாங்கிருக்கோம். 8மே கிடா குட்டி. இப்ப நீங்க செலக்ட் பண்ணது எத்தனை மாச குட்டிகளை செலக்ட்? ஒரு 5ல இருந்து 6 வரைக்கும் செலக்ட் பண்ணோம். ஏன் அந்த மாதிரி அந்த மாதிரினா நம்ம தீவனம் திங்கிற ஒரு லெவலா இருந்தா நல்லா இருக்கும் பராமரிப்பு. சரி, அதனால ஒரு 5ல இருந்து 6 வரைக்கும் எடுத்துருக்கோம். புது முயற்சின்னு வைங்களேன். புது முயற்சி, முதல் படி இப்பதான். அதனால சரி கொஞ்சமா பிடிச்சிக்கிறோம். ஒரு 100 ஆடு வரைக்கும் பிளான் இருக்கு. சரி, இப்போ முதல் வாடியா ஒரு
10 பிடிக்கலான்னு வந்தோம், 8 தான் அமைஞ்சது. 8 பிடிச்சிட்டு போறோம். இல்ல என்ன மாதிரி ஆடுகளை வாங்கி நம்ம செலக்ட் பண்ணி வாங்கினா நமக்கு ஒரு இதுதான் முதல் முயற்சி. அதனால நமக்கு இதனால என்ன சொல்றது, விளக்கமா பேசுறதுக்கு நமக்கு தெரியல. படிப்படியா படிச்சுட்டு தான் பண்ணணும். சரி, இது என்ன சொன்னாங்க, எப்படி வாங்கிருக்கீங்க? இது 10 ரூபா சொன்னாங்க ஒரு குட்டி. ஒரு 9 ரூபா அந்த லெவல்ல வாங்கிருக்கோம். ஆவரேஜா 9 ரூபா. 10 ரூபா, 1000 ரூபா ஒரு குட்டி குறைச்சிருக்கீங்க. ஒரு குட்டி ஆடுனே, ஒரு குட்டி தான் போட்டுச்சா இல்ல ஒரு குட்டி கழிச்சா? ஒரு ஊட்டி செத்து போச்சா? அப்படியா? இந்த ஒண்ணு தான் கொண்டு வந்து. சரி, அது குட்டி என்ன குட்டி, பொட்டையா கிடாவா? பொம்மரி. பொம்மரி போட்டு 2 மாசத்துக்கு மேல இருக்குமே. 2 மாசம் ஆடு எதுவும் விரட்டி இருக்க வாய்ப்பு இருக்கா? ஆடு விரட்டி இருக்குங்க, நம்ம பார்க்கல. பார்த்தா தானே சொல்ல முடியும். ரைட். ஆடு நல்லா வரும். பல்லு எப்படி இருக்கு? பல்லு 6 பல்லு. பல்லு 6 பல்லு, ஒரு குட்டி ஆடு. அது பொம்மரி. என்ன விலை சொன்னாங்க, எப்படி வாங்கிருக்கீங்க? 18 ரூபா சொன்னாங்க. 18. ஆமா, அழகா சொல்லிருக்காங்க. சரி, 13 ரூபாய்க்கு வாங்க. 5000 ரூபா குறைச்சிருக்கீங்களா? ஆமா. மதிப்பு சொல்லுங்க, எப்படி ஒரு கால்குலேஷன் கணக்கு? 3 ரூபா ஓட்டுக்கிட வேண்டியதான். ஆடு 10000 ரூபாய் கரையும். அதான் கேக்குறேன். இல்ல யோசனை எல்லாம் வாங்க மாட்டீல்ல? வாங்கலாம், நல்ல ஆடு. நல்ல ஆடுதான் வாங்க வேண்டிய ஆடு. எல்லாம் மேய்ச்சல்ல போடுறதுலாம். நீங்க ரெண்டும் நல்ல கரும்பூர்ல வாங்கிருக்கீங்களா? கொஞ்சம் உடம்ப காட்டுங்க. இது 15 ரூபா. ஒரு ஆடு வந்து 15000 ரூபா. ரெண்டும் நிற சனையா இருக்கும். பல்லு எல்லாம் எப்படின்னு இருக்கு? பல்லு 6 பல்லு. 6 பல்லு நிற சனை. எவ்வளவு சொன்னாங்க, எப்படி வாங்கி? 18 ரூபா சொன்னாங்க. ஒவ்வொரு ஆடையும் 18 சொன்னாங்க. சரி, 15 ரூபா. 15 ரூபா. இந்த மாதிரி நிற சென்னையில ஆடு வாங்கிட்டு போறீங்கன்னா நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் இருக்கு? எல்லாரும் குட்டியோட வாங்குறாங்க, சேஃபா இருந்துகிட்டோம், குட்டியை வளர்த்து எடுத்துடலாம் அப்படின்னு. நீங்க எப்படி நிற சென்னையா வாங்கினா? எங்களுக்கு இப்படிதான் பிடிச்சிருக்கு, வாங்கியிருக்கோம். கலர் பிடிச்சு போச்சு, ஆடும் பிடிச்சி. நமக்கு வந்து தென்காசி மாவட்டம். சரி, திருவேங்கடம் தாலுகா, கொக்குகுளம். ரைட். எல்லாம் ஒரே தரமா சின்ன குட்டியா வாங்கிருக்கீங்க. ஆமா. இத பத்தி சொல்லுங்களேன். இது டக்குன்னு உண்டாயிரும், அதான் இளங்கால் மாதிரியா வாங்கிருக்கு. 45 நாளைக்குள்ள இருக்கும். எல்லாம் கிடா மாதிரி. சொன்னது வந்து 10,000 ரூபா, 11,000 சொன்னாங்க ஜோடி. ஆமா. சரி, ஜோடி 11,000 சொல்லி நாங்க ஒரு 8,700 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். 2 குட்டி ஆடு. ஆடு தனியா வாங்குனது குட்டி. குட்டி தனியா? நான் அதோட குட்டி நினைச்சேன். அது சென்னையா இருக்கா? அப்போ நிறைய சென்னையா இருக்கு. அது என்ன விலைக்கு முடிஞ்சது? 10,500. 10,500. கரும்போர் ஆடு. பல்லு எப்படி இருக்கு? பல்லு கடை சேர்ந்துட்டு. இது ரெண்டும் ஏன் குட்டி வாங்கிருக்கீங்க ஒரே தாய்ப்புல? வீட்டுல பால் இருக்கு. சரி, மாடா ஆடா? மாடு. இது ரெண்டும் என்ன சொன்னாங்க? ஒரு தாய்ப்புல தானே? ஒரு தாய்ப்புல தான். 2200. 2200 ரெண்டும் சேர்த்து. பொட்டையா கடாவா? ரெண்டும் பொட்டை. 2200. மாடு இருக்கிறதுனால வாங்கிட்டு. பொருளையம்பட்டி கருப்புசாமி கோயிலுக்கா போகுது? ஆமா, கோயிலுக்கு. பொன்முடி சாமிகளுக்கு. பொன்முடி சாமி கோயிலுக்கு போகுதுன்னா நிறைய உருப்படிகள் நல்ல பெருசா பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிருக்கீங்களா? ஒவ்வொன்னா சொல்லுங்களேன். எனக்கு எது என்ன விலைக்கு முடிஞ்சது? அந்த பெரிய செவலையை சொல்லுங்க. இது என்ன விலைக்கு முடிஞ்சது? பெரிய செவலை 38. 38 சொன்ன விலை. அவங்க சொன்ன விலை. அவங்க 42 சொன்னாங்க. 42 சொன்னது 38. இட மதிப்பு எதுவும் பாத்தீங்களா? இல்ல கோயிலுக்கு கொண்டு போறது? கோயில் பண்ண ஒரு 2 ஒண்ணு ஏறுவாக்கல. எதுவும் பார்க்கல, அமைப்பா இருக்கும்னு சொல்லி பிடிச்சிட்டீங்க. நெக்ஸ்ட் இது 18. அது ரெண்டும். இது 32. நல்லா பிடிச்சிருக்கீங்களா? எப்படி இருக்கு இன்னைக்கு நிலவரங்கள்லாம்? சூடாதான் இருக்கு. நம்ம பிடிச்ச குட்டியை கேட்டா விலை கூட. ஆமா, நம்ம வேணும்னு இருக்கு. அது கொஞ்சம் நின்று பார்த்தா அதுக்கு எசையில. சரி, கோயில் நமக்கு தேவை இருக்கு, வாங்கியாச்சு. 10,500 பார்க்க கூடாது கோயிலுக்கு. ஒண்ணுதான் வாங்கிருக்கீங்களா? வேற எதுவும் வாங்கிருக்கீங்களா? ஆமா. எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க? எப்படி விற்பனை இருக்கு? குட்டி 21 குட்டி கொண்டு வந்தோம். சரி, குட்டிக்கு 100 ரூபா தள்ளி வித்துருக்கு. தள்ளிதான் வித்துருக்கு. ஏன் இன்னைக்கு எவ்வளவு குட்டிகள் வரதா? வருத்து அதிகம். அறுவை இருந்தா தானே கேட்பாங்க. அறுவை இல்ல. கறிக்கடைகள்ல விற்பனை இல்ல. சேலத்துக்காரவங்க வாங்க வளர்ப்புக்கு வாங்கினால இந்த விலை. இல்லைன்னா இவ்வளவு விலை இருந்திருக்காது. இன்னைக்கு அதிகம் தான். இன்னைக்கு பொறுத்தளவு வரக்கூடிய கம்பேர் பண்ணா இன்னைக்கு இந்த விலை அதிகம். ஒண்ணுதான். என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? அப்படியே ஆட்டுக்கு மைக்கு வாங்கிக்க. ஆட்டுக்கு எப்படி பார்த்து வாங்கணும்? கலரு, உயரம், ஏதாவது லட்சணங்கள் பார்த்து வாங்குவீங்களா? என்னெல்லாம் பார்த்து வாங்குனீங்க? பல்லு பார்த்து 2 பல்லாம். பல்லு எத்தனை பல்லு இருக்கணும்? 4 பல்லு. என்ன விலை சொன்னாங்க? எப்படி கேட்டீங்க? எப்படி முடிஞ்சது? 26 சொல்லி 25. லிங்கம்பட்டி 2 பாலுடி குட்டி. என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? எதுக்கா? ஒண்ணு 1600 ரூபா. 2 பொட்டையா கிடாவா? கிடா 1, பொட்டை 1. இந்த குட்டிகளை வளர்ப்பு பராமரிப்பை பத்தி எனக்கு சொல்லுங்க. வீட்டுல ஆடு கிடக்கு, குட்டி செத்து போச்சு. சரி, பால் கொடுக்கு. இதை கொண்டு விட்டுறலாம். சேர்க்கறதுக்கு அந்த ஆட்டுட்ட தாயாட்டு வேற தாயிட்ட சேர்க்கறதுக்கு எதுவும் ட்ரிக் வச்சிருக்கீங்களா? இல்லையா? பிடிச்சு விடணும். விட்டா இது பண்ணிக்கணும்.
ஆடு கிடாய்க்கலாம் அண்ணா 2 குட்டி ஆடு என்ன விலைக்கு முடிஞ்சது? 20 2 குட்டி ஆடு 20,000. ஆமா. ஆட்டுக்கு பல்லு எப்படி இருக்கு? ஆட்டுக்கு பல்லு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. குட்டி 2 என்ன குட்டி? குட்டி ஒன்று பொட்டை குட்டி 2 கிடா. ஒரு பொட்டை ஒரு கிடா. எவ்வளவு ஆடுகளை பார்த்துட்டு இந்த குட்டிகளை பிடிச்சிங்க? நாங்க 2 வாரம் வந்து பார்த்தோம். சரி. ஒன்றும் பிடிக்கல. இந்த வாரம் கொஞ்சம் பிடிச்சது. பிடிச்சிருக்கு. ஆமா. சரி. அது 2 குட்டி சின்ன குட்டியா இருக்கேன்னா போட்டு எவ்வளவு நாள் இருக்கும் அதெல்லாம்? இது போட்டு 2 மாதம் இருக்கும். 2 மாசம் இருக்கும். இந்த எல்லாரும் கிடா குட்டி வாங்கி வளர்க்குறாங்க. நீங்க 2 குட்டி ஆடா வாங்குறீங்க. 2 குட்டி ஆடு வாங்கினா நமக்கு என்ன பெனிஃபிட்? என்ன திட்டத்துல வாங்கிருக்கீங்க? இது நல்லா வளர்த்து விற்கிற மாதிரி குட்டி வளர்த்து வைக்கிற மாதிரி. அப்படியா? வளர்த்துன்னு இந்த போட்ட காசை நம்ம எடுக்கிறாப்புல எவ்வளவு நாள் ஆகும்? ஆமா. எவ்வளவு நாள் ஆகும்? அது 6 மாசம் ஆகும். வயசுண்ணே அண்ணா சொல்லுங்கண்ணே, இந்த ஆடு என்ன விலைக்கு முடிஞ்சு? கிடா காயடிச்ச கிடா எவ்வளவு? 18,000. ஒரே விலையா எப்படி? எதுவும் குறைச்சிங்களா? ஒரே விலை தான் 18. திசையன் விலை. நிறைய குட்டிகள் வாங்கின மாதிரி இருக்கா? எத்தனை மொத்தம்? மொத்தம் 22 ஒரு 11 12 13 13. அப்படியா? இதெல்லாம் எல்லாம் பொட்டையா கிடாவா? இல்ல இது கிடா. இந்த 2 புருவை அது கிடா. அது கிடா. இந்த கிடா என்ன விலைக்கு முடிஞ்சது? 18,000. சரி. அந்த ஆடு 23,000. அந்த ஆடு மரியம். அந்த ஆடும் அந்த குட்டியும் 23. ஆமா. ரைட்டு. இது 11,000 66,000. அப்பா நிறைய அமௌண்ட முடக்கி இருக்கீங்களே, என்ன காரணம்? முடக்கிட்டு 50 முடிச்சிட்டு இருக்கோம். அப்படியா? ஆமா. எப்படி ஆட்டு பண்ணையா வைக்க போறீங்களா? வளர்த்து எப்படிதான் சேல்ஸ் பண்ணி. அப்படியா? ஆமா. சரி சரி. எப்படி இருக்கு நீங்க நிலவரங்கள்லாம்? வாங்குற அளவுக்கு இருக்கா? கொஞ்சம் சவுட்டு தான். நாங்க வந்து ஏமாந்துட்டோம். அப்படியா? இவ்வளவு உருப்படி வாங்கிருக்கீங்க, ஏமாந்துட்டாங்க. அதான் சரி அப்படி வாங்கிட்டோம். ஒரு கணிப்புல வாங்கிட்டோம். இன்னும் போட்ட காசை எடுக்கணுமே. நம்ம இன்னும் போட்ட காசை எடுக்கணும். சரி சரி சரி. என்ன மாதிரி எதிர்பார்த்து வந்து எப்படி ஏமாந்துட்டீங்க? சரி சவுட்டா இருக்குன்னு வந்தோம். அது கிராக்கியா தான் வாங்கியிருக்கோம். கொஞ்சம் கிராக்கி ஆயிட்டு. ஆமா. 2ம் சேர்த்து 33. 2மே கிடா காயடிச்ச கிடா. என்ன தேவைக்காக போகுது? எதுக்காக வாங்கி? வீட்டு யூஸ்க்கு. வீட்டு யூஸ்க்குன்னா வீட்டுல ஃபங்க்ஷனா? ஃபங்க்ஷன். கறிகிரி கடையில சொல்றது இல்லையா? வீட்டு யூஸ். வீட்டு யூஸுக்கு நீங்களே களத்துல இறங்கி ஆமா பார்த்து வாங்கிடுறது. கண்டிப்பா. இப்படி வாங்கினா நமக்கு என்ன லாபம்? ஒரு லாபம் முடியாது. மனசுக்கு தான் திருப்தியா? அண்ணா ஊரு பேரு மாவட்டம்? தூத்துக்குடி மாவட்டம். ராத்திகுளம் தாலுகா. சரி. திருச்சம்பட்டி கிராமம். வியாபாரி பேரு? வியாபாரி பேரு கோபாலகிருஷ்ணன். கோபாலகிருஷ்ணன். எவ்வளவு ஆடுகள் கொண்டு வந்தீங்க? எப்படி விற்பனை இருக்கு? நாங்க வாங்கிட்டு தான் போறோம். ஆடு கொண்டு வந்து வித்துட்டோம். சரி. ரொம்ப மலிவா தான் இருக்கு. மலிவா இருக்கு. வாங்கலாம், எல்லாருமே வாங்கலாம். கொஞ்சம் கிராக்கியா இருக்கு. தூரத்துல இருந்து பார்க்க மலிவா இருக்கும். ஆமா. விற்க போனா கிராக்கியா இருக்கு. சரி. இது நாளை பத்தி சொல்லுங்க. 4 கிடாவா? 42. 4 கிடா. 4 கிடா. வாங்கின விலை 42. 2 என்ன விலைண்ணே சொல்லமா? 2ம் சேர்த்து 26. 26.